இனிய காலை வணக்கம். வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. வீட்டில் வந்து 2 நாள் ஆள்லாம் வேலை பார்க்கல அப்படின்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு இந்தமாரி சரிகா உதிர்ந்து கொட்டிடுது. காலைல அம்மா என்னை தேங்காய் உரிக்க தான் கூப்பிட்டாங்க. நான் வந்து சும்மா இதை பார்த்துட்டு இருக்கேன். அம்மா ஃபோன் பேசிட்டு இருந்தாங்கன்னு சரி தேங்காய் உரிக்க போவோம். காட்டுறதுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு. சம்மர் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க, நம்மளையும் தொப்பையா போட்டு புழிஞ்சிட்டாங்க. என்கிட்ட ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த சட்டை லூஸாக இருக்கும். ஏன்னா வேலை செஞ்செல்லாம் இழைக்கல, சாப்பாடை உரைச்சி டயட் இருந்து இழைச்சிட்டு இருக்கேன். வேலை செய்கிறாங்க, அதுக்கு நமக்கு தான் ரொம்ப தூரமாச்சு. இங்கே பாருங்க, புளி இப்போ உடச்சி ரீசெண்டாக அம்மா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்கல்ல, அதில் எவ்வளோ புளியங்கொட்டை பாருங்க. இந்த புளியங்கொட்டை வந்து 1 கிலோ 25 ரூபா 1 கிலோ. இதை நம்ம வந்து கோலமாவு கரெக்டாக கொடுத்தோன்னு வச்சுங்க, இதாட்ட நம்ம வீட்டில் 2 மூட்டை இருக்குது. 2 மூட்டையும் வாங்கிட்டு ஒரு படி கோலமாவு கொடுத்துட்டு போவார், இல்லை உப்பு கொடுத்துட்டு போவார், அநியாயம் பண்ணிடுவார். ஆனால் இது கரெக்டாக இதை வாங்குறவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரேட்டு. 2 மூட்டை இருக்குது நம்மகிட்ட, 2-3 மூட்டை இருக்குது. அதனால கரெக்டாக அம்மா பார்த்து கொடுக்க சொல்லியிருக்கேன். இந்த வாட்டி நம்ம பல்லாங்குழி வாங்குறோம். பல்லாங்குழி வாங்கி இதுலேருந்து காய் போட்டு விளையாடி கட்டுறோம். ஏன்னா பல்லாங்குழிலாம் எல்லாமே மறந்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் பல்லாங்குழினா என்னன்னு தெரியாது. அம்மா வந்து சுக்குமல்லி காப்பி போட்டு வச்சிருக்காங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிப்போம். தேங்காய் உரிக்கிறதா இன்னைக்கு வேலை. அதுமாரி என்ன தேங்காய் எடுத்துட்டு சொன்னாங்களே, ஆறி போச்சா? டார்ச்சர் பண்றாங்க. வீட்டு வேலை செய்ய சொன்னா நம்மள காப்பியோட குடிக்க விட மாட்டான். அதுக்கு என்ன பண்றது? எல்லாம் ஒரு ஆத்து ஆத்திட்டு கொடுங்க போதுமா? காலைல எழுந்திரிச்சா ஒரு ப்ரூ காப்பி, ஒரு நெஸ்கஃபே காப்பி இப்படி ஏதாவது போட்டு கொடுத்தா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இதை போட்டு கொடுத்து என்ன பண்ணுறது? டீடாக்ஸ் பண்ணும், இருந்தாலும் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நமக்குள்ள ஒரு இன்ஜின் இருக்கும். அந்த இன்ஜின் வந்து டீ குடித்தா நல்லா வேலை பார்க்கும், காப்பி குடித்தா வேலை பார்க்கும். இதெல்லாம் குடித்தா ஆரம்பிக்காது, புகையாக தெளிரும். சரி பரவாயில்ல போங்க. அதுமாரி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். நான் வந்து இப்போ எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து போட்டு நடக்கலான் இருக்கேன், சைக்கிளிங் பண்ணலான் இருக்கேன். இப்போ ஒரு 4 தேங்காய் உரிப்போம். தேங்காய் வந்து நேற்று கொள்ளையிலேருந்து எடுத்து வந்தது இருக்குது. நம்ம வீட்டில் வந்து இப்போ கல்ல அம்மா அள்ளி போட்டாங்க, அது இருக்குது. எடுத்து போட்டு ஒரு 4 தேங்காய் உரிப்போம். முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் உரிச்சிட்டு இருந்தேன், அதை எடுத்து வந்துருக்கலாம். அப்புறம் வேலையை பார்க்கலாம்பாங்க. முடிச்சுட்டு இன்றைக்கி 2-3 வேலை இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி காலைல கும்போணம் போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டு வந்து லேட்டாக தூங்கிட்டேன், அதனால் காலைல எந்திரிக்க முடியல. சரி ஓகே வாட்டவர். நம்ம அடுத்த சீரிஸ் வந்து கும்போணம் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதேமாரி அப்பப்போ அப்படி இப்படி நீங்கள் திருச்சி வீடியோஸும் பார்ப்பீங்க, அதுவும் வந்து போடலான் இருக்கோம். அம்மா வந்து திருச்சியும் போயிட்டு அங்கேயும் வீடியோஸை கண்டினியூ பண்ணு, லாங் டிஸ்டன்ஸ்லாம் பார்க்காது அப்படின்ட்டு இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாக நிறையா வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. இப்போ கொஞ்ச நாள் வந்து ஒரு சின்ன கேப் இருந்திருக்கும். அது வந்து நம்ம ஒரு பர்சனல் ஒர்க்காக இருந்ததுனால அந்த இது வந்து கேப்பு. அதுமாரி ரீபோஸ்ட் வந்து நிறையா ஆகிட்டே தான் இருந்திருக்கும். நான் கேப்பாக வந்து விடலை, புது போஸ்ட்டாக இருந்திருக்காது, ரீபோஸ்ட்டாக இருந்திருக்கும். அதனால் இனிமேல் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு கும்போணம் சீரிஸ் வந்து வரும். கண்டினியூஸாக வந்து பாருங்கள். நேற்று எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா? நிறைய பேர் ட்ரெஸ் கோட்லாம் போட்டு போய் ஓட்டு போட்டிருக்கீங்க. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நமக்கு இன்னைக்கு காலையில் தான் பாலிமர் நியூஸ் பார்க்கும்போது பார்த்தேன். ஓகே வாட்டவர், நல்லா இது பண்ணியிருக்கீங்க, நிறையா வந்திருக்கு. அதேமாரி தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இந்த வாட்டி நடந்த போலிங் தான் மிக அதிகமான போலிங்கா. கேஸ்ட் வந்து இந்த வாட்டி அதிகமாக பண்ணது தான். இந்த வாட்டி தான் 84% வாக்களிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளர பூந்து நீங்கள் அதாங்க நாள் பார்த்தாங்க. சென்னை, என் ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து வரேன் மாப்பிள்ள, ஊருக்கு வரேன், நாளைக்கு இருப்பியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தான். பார்த்தா நைட்டு வந்து அவனுக்கு பஸ் கிடைக்கல. அவன் கடைசியில் எப்படி வந்தான் பாருங்க. ஒரு டாடா ஏசிலேருந்து கும்போணம் வந்து, கும்போணத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எங்கேயோ போய் அங்கேருந்து திருவாரூர் வந்திருக்கான். பாருங்க எவ்வளோ பெரிய இதுன்னு, எவ்வளோ பேர் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க ஊருக்குன்னு. முதல் வாக்காளர்கள் நிறைய பேர் இந்த வாட்டி. அதேமாரி போல் ஆனது 84% கிராஸ் ஆகி போலாயிருக்கு. ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்ம அரசியல் வரலாற்றில். போன வருஷத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக 2021லலாம். இந்த வாட்டி மாசாக இருக்குது. பார்ப்போம், ரிசல்ட்டை பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்டு போட்டிங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே சொல்லுங்கள். நேற்றுக்கு நானும் இப்படி வேறெல்லாம் பிடிச்சி போட்டிருந்தேன். அப்போ வந்து இந்த ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்கும். நேற்றுக்கு நைட்டு தான் முடிவெட்டினேன். ஓகே ஏம்மா, இது குடிக்கிறதுனா லேட் ஆகிருமா? இது இருக்கட்டும், நான் போய் தேங்காய் எடுத்துட்டோம். பாதி இது குடிச்சிட்டேன், பாதி இது ஆறட்டும். இது ஒரு தேங்காய். உடைக்கல, அங்கே தூக்கி எரிஞ்சேன். இது எப்படி தெரியுமா? இப்போ தூக்கணும்னு வச்சுங்க, நான் அமரேந்திர பாகுபலியாக மாறணும். ஏதாவது மாறு, தூக்கிட்டு போ. வேலை செஞ்சவங்கள்ட்ட ஒழுங்கா வேலை வாங்க, அதுக்கு தண்டனை நீ தான் தூக்கிட்டு வரணும். நான் தான் வீட்லயே இல்லையே. நீங்க தானே இருந்து வேலை வாங்குனீங்க. அப்புறம் நான் எப்படி வேலை வாங்குறது? இந்த உலகத்துல பாகுபலியா இருந்தாலும் பிரச்சனை, பல்வாள் தேவனா இருந்தாலும் பிரச்சனை, கட்டப்பாவாக இருந்தால் தான் எந்த பிரச்சனையும் இல்லை. காட்டி கொடுக்குறவன் இல்லை, விசுவாசமான ஆள், எதுலேயும் ஆசைப்படாதவன், அந்த மாதிரி இருந்துட்டு பிரச்சனையே இல்லை. பாகுபலியாக இருந்தால் வேலை வாங்குவாங்க. இந்த மாதிரி பல்வாள் தேவனாக இருந்தால் பொழந்துருவாங்க.
கட்டப்பாவை மட்டும் தான் எதுவுமே பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும் கட்டப்பாவே இருப்பான். பார்ட் 3 வந்தாலும் கட்டப்பா இருப்பான் பாருங்க. நம்ம வீட்டில் நிறைய தேங்காய் கொட்டுது. இந்த வாட்டி வீட்டில் வந்து பறிக்கலை. ஐயா இந்த மண்ணிலலாம் கிடைக்கிது, அப்படி எடுக்கிறது காய் சிறுத்து போயிட்டோம். எல்லாத்தையும் ஒரே டயத்தில் உரிக்க முடியாது. முடிஞ்சதை உரிச்சு போடுங்க. மிச்சத்தை நான் வரப்பையுமா உரிச்சிடுவேன். ஆத்தி எறும்பு பார்த்து வாங்க. புளி குத்துற வேலை இருக்குல்ல, அதனால அப்படியே கூட வரலாம். வேணாம், வாருங்கள். நீ பேசுறது கேட்காது, மைக் என்கிட்ட இருக்கு. ஓகே சொல்லு. தம்பி வேலை செய்யறாரு, பிக்ஷாட் தம்பி வீட்டு வேலை செய்யறாரு. மழை பெஞ்சதுன்னா நல்லா இருக்கும், கோடை மழை வரும் கண்டிப்பா. சரி, உங்களை இந்த தேங்காய் உரிக்கிறத வச்சு நான் அறுக்க விரும்பல. நான் வீட்டுக்குள்ள போயிட்டு குளிச்சுட்டு ஒரு சூப்பர் டிஷ் சாப்பிட போறேன். அதை காட்டுறேன், நீங்களும் அது மாதிரி சாப்பிடுவீங்களா அப்படின்னு பாருங்க. தேங்காய் ஒரு கொஞ்சோண்டு உரிச்சிட்டு எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணுங்க. அது பண்ணுவோம். ஏன்னா நம்ம இருக்கிற டயட்டுக்கு எக்ஸசைஸ் வந்து கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுமாரி என் கராத்தே மாஸ்டர் நான் போய் பார்க்கலான்றேன், ராஜகோபால் சின்சாயை பார்த்துட்டு கொஞ்சம் வெப்பன்ஸ் ட்ரைனிங்கு, நிஞ்சாக்கு அதெல்லாம் எனக்கு திருப்பி கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லலான் இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் வந்து ரங்கநாதன் சின்சாய். அவங்க வந்து இப்போ நல்ல ஏஜ்டு. இப்போ தான் ரீசெண்டாக கடத்தரில் பார்த்தேன். ஆனால் பேசுகிற சுச்சுவேஷன் இல்லை, அவங்க எங்கேயோ அவசரமாக போயிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போயுமே அவங்கள பார்த்தா ஒரு வணக்கம் வந்து இந்த கராத்தே ஸ்டைலில் ஒரு வணக்கம் ஹொய்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து எங்களுடைய வழக்கம். ஃபோனில் பேசினாலுமே அந்த வார்த்தை வந்துடும், ஹொய் சின்சாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்துடும். அந்த அளவுக்கு ட்ரைனிங். நான் வந்து முடிஞ்சால் ரங்கநாதன் சின்சாயிட்டையும் நான் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்து போகிறேன். அவங்க இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. அதுமாரி ராஜகோபால் சின்சாயிட்டையும் நான் வந்து எடுத்து போகிறேன். ராஜகோபால் சின்சாய் எப்படின்னா எனக்கு வந்து ஹார்டான ட்ரைனிங் கொடுத்தது எல்லாமே ராஜகோபால் சின்சாய் தான். நான் வந்து இந்த ஸ்பேரிங்கு, இந்த ஃபைட்டிங்கு, இந்த டோஜோ அந்த இதுக்கெல்லாம் இப்போ காம்படிஷன் போனது எல்லாமே ராஜகோபால் சின்சாய் மூலியமாக தான் போனேன். இன்னுமே வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு சொல்லும்போது என்னை இன்ட்ரோ கொடுத்தாங்க அப்படின்னா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ இருந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சீரீஸில் நல்ல ஒரு ஃபைட்ரு அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. நல்லா கிக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் டேரெக்டாக மாஸ்டரே சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போகிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுமாரி நான் சென்சாயிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரு 500 பேர் ஒன்றா சேர்ந்து சிலம்ப சுற்றுற மாதிரி ஒரு ட்ரோன் ஷாட் வேணும் சென்சாய் எனக்கு. ஒரே நேரத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும் கராத்தே ட்ரெஸ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெகு சீக்கிரத்தில் அது வந்து வரும். எனக்கு திருப்பி இந்த ஃபிட்னஸ் மேலே கொஞ்சம் ஆர்வம். உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுவோம். மாற்றம் தெரியுதா உடம்புல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். காலை சாப்பாடு இப்போ என்னன்னு பார்ப்போம். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. காலை சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து ஹால்லையும் வச்சாச்சு. ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால அதுதான் பாருங்க. இது வந்து எப்படின்னா பழையதுக்காகவே அடிப்பாங்க. பழையதுக்காகவே போட்டு கஞ்சியை வந்து சேர்த்து ஊற்றி அதை வந்து இப்படி குலைவாக வந்து வைப்பாங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு அதில் போடுறது. யாருக்கெல்லாம் பழையது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கோடை சீசனில் நீங்கள் பழையது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. என்னென்ன இருக்குது தெரியுமா? பழையது, நல்ல கெட்டியான தயிர், இந்த பாருங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாவடு. நான் சாப்பிட்டு காட்டுறேன். இதில் வந்து அப்படியே ஒரு மாதிரி கறக்குன்னு ஒரு சவுண்டு வரும். நல்லா அப்படியே திக்காக இருக்கும் அந்த மாவடு. உரிச்ச சின்ன வெங்காயம், இது வந்து வெங்காய தொக்கு, இது மாங்காய் ஊறுகாய், உப்பு எல்லாம் வச்சுக்கிட்டாச்சு. ஃபுட் ரிவ்யூ மாரிலாம் இல்லை, போட்டு சாப்பிட போகிறேன். இதை வந்து காட்டுவோம் அப்படின்னு. எப்படின்னா வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் பழையது போட சொல்லிடுவேன். அதுமாரி கம்பங்கூழ் கேப்பங்கூழ் இருக்குல்ல, அது காலையில் குடிச்சிடுவோம். நைட்டில் வந்து களி கிண்டி வச்சுருவாங்க. காலையில் போட்டு மோர் ஊற்றி அதுக்கு இந்த மாதிரி சைடிஷ்லாம் வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதில் ஒன்று மிஸ்ஸிங், வத்தல். ஆனால் அதுக்கு வந்து கண்டிப்பாக வத்தல் போட சொல்லிடுவேன். ஏன்னா வத்தல் இல்லைன்னா சரி இருக்காது அப்படின்ட்டு. கொத்தரங்காய் வத்தலும் இந்த பெரிய கலர் வத்தலும் வந்து போட்டுக்கிட்டோம்னா அதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 4 கரண்டி போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இந்த வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். நீ 4 பூரா இருக்கிற உடம்பு கூலிங் வந்து கொடுத்துரும். ஆக்சுவலாக இந்த வெங்காயம் சாப்பிட்றது வந்து எங்கள் தாத்தா தான் இன்ஸ்பிரேஷன். எப்படின்னு வச்சுங்களேன், சம்மர் லீவுக்கு தானே அங்கே போவோம். அங்கே தினைக்கும் தாத்தா வீட்டில் பழையது தான் போட்டுக்குவாங்க. இது வந்து வெங்காயம் வந்து நல்ல இவ்வளோ குவான்டிட்டி வெங்காயம் சாப்பிடுவாங்க காலையில். அதுதான் அவங்களுக்கு வந்து என்ன வெயிலில் போய் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்க வந்து டிஎன்சிசியில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க. அவுட்டோர் ஒர்க்கு தான் அவங்களுக்கு. அவங்க போய் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த 4 பூராக்கும் உள்ள குளுமையை வந்து இந்த வெங்காயம் கொடுத்துரும். அவங்க இந்த வெங்காயத்தை நறுக்குன்னு கடிச்சு சாப்பிடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த வெங்காயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா உரித்து இந்த சாதம் போட்டிருக்காங்கல்ல, இந்த சாதத்துக்குள்ளரையே அப்படியே அள்ளி போட்டுப்பாங்க. அது வந்து சாப்பிட்றப்ப அப்படியே அது கூடயே தயிர் கூட ஊறிக்கிட்டு அது நல்லாயிருக்கும். தயிரை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு நான் மாவுடு சாப்பிட்டு காட்டுறேன்னு சொன்னேன்ல, இவருங்க சத்தத்தை லிசன் பண்ணுங்க.
மைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லா அந்த சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் மேலே இருக்க மரம் அதில் உள்ள மாடு கெட்டி தயிர்னால உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிட்டு அம்மா வெங்காய தொக்கு ஒன்று செஞ்சாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதை நீங்கள் சாதத்தில் சும்மா போட்டு சாப்பிட்லாம், ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், பழையதுக்கு வச்சு சாப்பிட்லாம், இந்தமாரி காலையில் ஒரு இது போட்டு சாப்பிட்லாம், நல்லா பிசைஞ்சு விட்டு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சாப்பிட்லாம். அப்படியே இந்த என்னது புளிக்காய்ச்சலுக்கு செய்வாங்கள்ல, புளிக்காய்ச்சல் செய்கிற மாதிரியே உங்கள் வெங்காயம் நிறைய போட்டு இது செஞ்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. உப்பு பத்தலை. உங்களுக்கும் பழையது பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பழையது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த சம்மர் சீசனுக்கு நிறைய குவான்டிட்டி சாப்பிட்லாம். நல்லா வயிற்ற கூலிங்காக வச்சுக்கோம். இந்தமாரி வெந்தயம் நிறைய சேர்த்துங்க. அவுட்டோர் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு எல்லாம் இருக்கவங்க ஒரு பிடி வெந்தயம் போட்டு தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா கூலிங்காக இருக்கும். அரைச்சி தேய்ச்சி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அதுவும் வந்து பண்ணலாம். அதுமாரி தாளம்பு எசன்ஸ் வீட்டில் வாங்கி வச்சுட்டு தாளம்பு எசன்ஸ் குடிங்க. அதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்பா இந்த வெங்காயத்துக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லை. அதுமாரி இந்த வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மவுத்தில் வந்து ஒரு ஸ்மெல்லு வரும், வெங்காய வாடை அப்படின்ட்டு. அது நமக்கு சாப்பிட்ற நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பேசும்போது அது வந்து வெங்காயம் வாடை அடிக்குதுமாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது போயிடும். அதனால் அதுக்காக வாயில் வாடை வரும், வெங்காய வாடை வரும்னு சொல்லிட்டு வெங்காயத்தை ஒமிட் பண்ணிடக்கூடாது. சாப்பிட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணிக்கிறணும், ஒரு ஏலக்காயை போட்டு சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பழையதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாதம் வேறு பாத்திரத்தில் சாதம் வடித்தாலும் இது ஊற்றி வைக்கிறது வந்து மண் சட்டியில் ஊற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இந்த மண் சட்டியில் ஊற்றி வைக்கிறது. அதுமாரி கூலிங்கு நல்லா கூலிங் கொடுக்கும் உடம்புக்கு. மண் பாத்திரம் எப்பயுமே அதுதான். அதுமாரி மண் பாத்திரத்தில் வந்து உயிர் சத்து வந்து அதிகம்னு சொல்லுவாங்க. அதனால் மேஜராக நம்ம வீட்டில் சமைக்கிறது பண்ணுறதுமே மண் பாத்திரத்தில் சமைச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இது வந்து நம்ம வீட்டில் பழையது ஊற்றி வைக்கிறதே வந்து மண் பாத்திரத்தை தான் ஊற்றி வைப்பாங்க. அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் இருக்கிற அந்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீராரம் இருக்குல்ல, இதில் பழையது போட்டு குடிக்கிறது ஒரு விதம். இந்த நீராரம் இருக்குல்ல, இந்த நீராரத்தை மட்டும் தனியாக எடுத்து அம்மா 11 மணிக்கு ஒரு வாட்டி மோர் கலந்து அதில் கொஞ்சோண்டு மாங்காய் வெட்டி போட்டு வெங்காயம் வெட்டி போட்டு கொடுப்பாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மோர் கலந்து குடிக்கும் போது இதில் வாசனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்பா அந்த மண் சட்டி வாசனை அப்படி தான் இருக்கும். அதில் இதை வந்து இந்த சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணுறவங்க தான் அதெல்லாம் வந்து தெரியும். இப்போ நான் ஷூட்லாம் போகிறேன்னு வச்சுங்களேன், இந்த சம்மர் சீசனில் அம்மா என்ன பண்ணுவாங்க, பழையது எப்பயுமே ரெகுலராக ஊற்றி வச்சுருவாங்க. அதில் வந்து நீராரத்தை எடுத்து காலைல மோஸ்ட்லி பழைய சாப்பிட்ருவேன். நீராரத்தை எடுத்து அதில் இந்தமாரி வெங்காயம் அதெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு மோர் கலந்து அது வந்து ஒரு டப்பாவில் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ கேமராமேனுக்கு வந்து ஒரு 11 மணி 11:30 மணிக்கு வந்து டீ வாங்கி கொடுப்பேன். போய் டீ சாப்பிடும்போது நான் வந்து டீ குடிக்க மாட்டேன். நான் வந்து இந்த நீராரத்தை எடுத்து வந்து குடிச்சிங்க. நல்லா கூலிங்காக இருக்கும், வயிறு ஃபுல்லாகிடும். எனக்கு பாடி வந்து ஹீட்டான பாடி, அதனால ரொம்ப ஸ்வெட் ஆகும். அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுமாரி நீங்களும் வெளில போகும்போது மாரி ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா காலைல பழைய சாப்பிட்லாம். 11 மணிக்கு டீக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு போயிடலாம். வாய் வேறு வந்து போகாது, நல்லாவும் இருக்கும், உடம்பு கூலிங்காகவும் இருக்கும். இந்த சம்மருக்கான எல்லா வேலையும் பார்ப்போம். சம்மரில் வந்து பட்டம் செஞ்சு விட போகிறோம். அதுமாரி நம்ம வீட்டில் லென்ஸு தேடி எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளில் லென்ஸ் வச்சு வெயிலேருந்து நெருப்பு வர வைப்போம். அதை பற்றி குப்பை கொளுத்துவோம். நம்ம இந்த வாட்டி அதெல்லாம் பண்ணி அமைக்கலாம். இந்த சம்மர் ஆக்டிவிட்டீஸில் 90s கிட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு பாபி ஐஸில் போய் ஐஸ் வாங்கி சாப்பிட்லாம். அதுமாரி சம்மர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பார்ப்போம். கும்போணம் சீரிஸு, திருச்சி சீரிஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலந்து கட்டி பார்ப்பீங்க. இன்னும் ரெகுலராக வீடியோஸ் வரும். உங்களுக்கு பழைய பிடிச்சதுன்னா ஐ லவ் பழையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்களை கமெண்ட் வந்து கொடுங்க. ஸ்டே டியூன், டேக் கேர், பாய்.